Hi students, welcome to our channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th standard காமர்ஸ்க்கு இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் 2025க்கான லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் எனக்காக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்க. வாட்ஸ்அப் சேனல் இல்லை டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ரெண்டோடைய லிங்க்குமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அப்போ தான் நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 11th காமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ஷன் வந்து 20 சாப்டர்ஸ் இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் இருக்குது. இந்த 20 சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸ் இதை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சீங்கனாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் வந்து 90க்கு 85 மார்க் கிட்ட எடுக்கலாம். அதுக்கான அஷூரன்ஸ் நான் உங்களுக்கு தரேன். ஸோ எந்த ஒரு கொஸ்டினையும் ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. அந்த இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் சரியா. புக் பேக் கொஸ்டின்ல அப்படியே கொஸ்டின் நம்பரை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின் நம்பர் நான் என்ன மார்க் பண்ணிருக்கணும் இதை அப்படியே நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 பாத்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 மார்க் கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 1 and 3 அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 1 and 3. நெக்ஸ்ட் சாப்டர் 2ல 2 மார்க்ல question number 1 and 3, 3 markல question number 1 and 2, then 5 markல question number 2 and 3. then chapter 3ல 2 markல question number 1 and 3, 3 markல question number 1, 5 markல question number 1. chapter 4ல 2 markல question number 1 and 3, 3 markல question number 2, then 5 markல question number 1 and 2. next chapter 5ல 2 markல question number 1, 4, 5, 3 markல question number 1, then 5 markல question number 1 and 2. in chapter 6ல 2 markல question number 1, 3 and 4, 3 markல question number 3, 5 markல question number 1 and 2. next chapter 7ல 2 markல question number 2 and 4, 3 markல question number 1 and 2, then 5 markல question number 1 and 3. next chapter 8ல 2 markல question number 1 and 2, 3 markல question number 2, and 5 markல question number 1 and 2. next chapter 9ல 2 markல question number 1 மட்டும் ஓகே, 3 markல question number 1 and 3, then 5 markல question number 1 and 3. in chapter 10ல 2 markல question number 2 and 3, 3 markல question number 1 and 2, 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் சாப்டர் 11ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 and 3, 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, தென் 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1. நெக்ஸ்ட் சாப்டர் 12ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4 நாலுமே, 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 and 3, and 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1. நெக்ஸ்ட் சாப்டர் 13ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 3, 4, 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, then 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1. சாப்டர் 14ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 3, 3 மார்க்ல இந்த ரெண்டு கொஸ்டின் இருக்கு ரெண்டுமே, 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1. நெக்ஸ்ட் சாப்டர் 15ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 3, then 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 and 2. நெக்ஸ்ட் சாப்டர் 16ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 2 and 3, 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, then 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 and 2. சாப்டர் 17ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 and 3, 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, then 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1. நெக்ஸ்ட் சாப்டர் 18ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 3, 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1. நெக்ஸ்ட் 19 சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 3,
3 மார்க்கில் கொஷின் நம்பர் 2 அண்ட் 5 மார்க்கில் கொஷின் நம்பர் 1. சாப்டர் 20ல் 2 மார்க்கில் கொஷின் நம்பர் 2 அண்ட் 3 மார்க்கில் கொஷின் நம்பர் 2 தென் 5 மார்க்கில் கொஷின் நம்பர் 1. சரியா? ஸோ இதை கரெக்டாக மார்க் பண்ணி படிச்சுக்கிறங்க. கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு வந்துடும் எல்லா கொஷின்ஸுமே. தேங்க்யூ.